என்னதான் களத்துக்கு வெளியில் தோனி யுவராஜ் சிங் பற்றி பல சர்ச்சைகள் வந்துட்டு இருந்தாலும் களத்துக்குள்ள அந்த காம்பா கொடுத்த மகிழ்ச்சியான தருணங்களை எப்பவுமே மறக்க முடியாது. அப்படி ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாமல் யுவராஜ் சிங்குடைய கேரியர்லையும் மறக்க முடியாத ஒரு சம்பவம்னா அது 2011 உலகக்கோப்பை தொடரில் அயர்லாந்து டீமுக்கு எதிராக நடந்திருக்கும். அந்த மேட்சை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண அயர்லாந்து டீம் அக்ரெசிவாக ஆட்டத்தை ஆரம்பித்தாலும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பேட்டிங்கில் ஹீரோவாக ஜொலிச்சிட்டு இருந்த யுவராஜ் சிங்கோட பவுலிங்க்கு முன்னாடி ஒட்டுமொத்த டீமும் சரண்டர் ஆகி அவரை பவுலிங்லையும் ஹீரோவாக ஜொலிக்க வச்சிருக்கோம். அந்த மேட்சை பொறுத்தளவுக்கு 9.4 ஓவர் போட்டு 4 விக்கெட் எடுத்தவருக்கு 5 விக்கெட் அப்படிங்கிற அரிய வகை அச்சீவ்மெண்ட்டை தொடர்றதுக்கு 2 பால் தான் பேலன்ஸ் இருந்திருக்கும். அப்போ அவர் போட்ட கடைசி பால் அயர்லாந்து வீரர் ஜான் மூனியோடைய பேட் அண்ட் பேட்ல பட பவுலிங் போட்ட யுவராஜ் சிங் மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருந்த இந்தியன் பிளேயர்ஸ் வரைக்கும் பெரிய அளவில் அவுட்டுக்கு யாரும் ரியாக்ட் பண்ணலனாலும் தோனி மட்டும் கான்ஃபிடென்ட்டோட டிஆர்எஸ் எடுத்து யுவராஜ் சிங்குடைய கிரிக்கெட் கேரியர்லேயே முதல் முறையா 5 விக்கெட் அப்படிங்கிற அபூர்வமான விஷயத்தை அச்சீவ் பண்றதுக்கு முக்கிய காரணமா இருந்திருப்பாரு. தோனியுடைய இந்த ரிவ்யூ சிஸ்டம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.